உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நான் முதல்வன் திட்டத்திற்கு விளம்பரம் செய்வதில் காட்டிய அக்கறையில் 100% பங்கை கூட அத்திட்டத்தை பயனுள்ள முறையில் வடிவமைப்பதில் திமுக அரசு காட்டவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கப் போவதாக கூறி தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சிக்காக சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகு வேகமாக குறைந்து வருவதாகவும் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகள், போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க நிதி உதவி உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவி செய்யும் திட்டத்தில் 2023 ஆண்டில் 1,35,137 பேர் சேர்ந்திருந்த நிலையில் நடப்பாண்டில் அந்த எண்ணிக்கை 11,865 குறைந்து விட்டதாக தமிழக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் அதில் 796 பேருக்கு மட்டும் வேலை கிடைத்துள்ளது தெரிய வந்துள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். புரட்சிகரமான திட்டம் என்று அரசால் கொண்டாடப்பட்டு தொடங்கப்படும் ஒரு திட்டத்தில் பயனடைவோரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்க வேண்டும். ஆனால் முதல் ஆண்டில் இந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களை விட 2ஆம் ஆண்டில் 74% குறைவாகத்தான் சேர்ந்துள்ளனர். 2ஆம் ஆண்டு சேர்ந்தவர்களில் 1/3 பங்குக்கும் குறைவானவர்கள்தான் 3ஆம் ஆண்டில் சேர்ந்துள்ளனர். இது வரலாறு காணாத வீழ்ச்சி என்றவர் திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெறுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் விகிதமும் குறைந்து வருவது தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளார். 2023 ஆண்டில் பயிற்சி பெற்றவர்களில் 49 விழுக்காட்டினருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2024 ஆண்டில் அது 23.33%, 2025 ஆண்டில் இதுவரை 6.76% குறைந்து விட்டன. இன்றைய தேதியில் கூட 5000 பேர் பயிற்சி பெறுவதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் 1000 பேர் கூட பயிற்சிக்கு வருவதில்லை. நான் முதல்வன் திட்டம் படு தோல்வி அடைந்து விட்டது என்பதை நிரூபிக்க இந்த புள்ளி விவரங்களே போதுமானவை. திட்டத்தை செயல்படுத்துவதில் நடைபெறும் முறைகேடுகளும் குளறுபடிகளும் தான் நான் முதல்வன் திட்டத்தின் தோல்விக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திட்டத்தின் மூலம் பணியில் சேர்பவர்களுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்ற விகிதத்தில் தான் ஊதியம் வழங்கப்படுவதாகவும் அந்த ஊதியம் போதுமானதாக இல்லை என்பதால் பலர் வேலையை உதறி செல்வதும் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டிய திறன் மேம்பாட்டு திட்டம் மாணவர்களால் விரும்பப்படாத திட்டமாக மாறி வருவதற்கு அரசின் பொறுப்பின்மைதான் காரணமாகும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.